ஓம் நமோ நாராயணா. பக்தர்களே, நாம் திருப்பதிக்கு சென்றால் எப்படிலாம் மேலே சீனிவாசனை மட்டும் கும்பிடாமல் அவருக்கு முன்னே என்ன தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் எப்படி கும்பிடலான்னு பார்க்கலாம். முன்னே குளத்தில் ஒரு புண்ணிய குளியல் செஞ்சுக்கலாம். இந்த குளத்தில் குளிச்சுட்டு பூஸ் மேலே இருக்கிற சாமிங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை தான் சீனிவாசனுக்கு மலர் சமர்ப்பிக்கணும். அவர் ஒரு அலங்கார பிரியர், எவ்வளோ பூக்களால் அலங்கரிக்கிறாங்க. ஆனால் நம்மளால் அவருக்கு பூவை கொடுக்க முடியறதில்ல. அதனால் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், பூ நிறைய சாமந்தி இந்த மாதிரி பூவை வாங்கிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு குளக்கரைக்கு மேலே இருக்கிற சாமிங்களுக்கெல்லாம் பூவை கொடுப்போம். மேக்சிமம் இங்கே யாரும் அதிகமாக பூ போட்டு இருக்கிறதில்ல. அதனால் என்ன, திருப்பதியில் மலையில் நாம் பூவை கொடுக்கலாம். பெருமாளை பார்த்துட்டு அப்படின்ட்டு பூ வாங்கிட்டு வந்து கொடுப்போம். இங்கே பெண்கள் ஒரு அவங்க சாமியை வணங்கினாங்க, அதையும் ஒரு எடுத்துகிட்டு இங்கே குளிச்சுட்டு பக்கத்துலேயே வராக சாமி இருக்கும். அவர் தாங்க முதல்ல வந்தார். அவரை தான் வணங்கணும். அவர்கிட்டையும் பூ கொடுக்கலாம். அவங்க ஐயருங்க வாங்கிக்கிறாங்க. இவரும் இதுக்கு மேலே படியில் இருக்கிற வராகர் இவரையும் வணங்கிக்கலாம். இவரும் இங்கெல்லாம் கூட்டமே இருக்கிறதில்ல. வர மக்கள் என்ன தெரியும் பண்ணுறாங்க, சீனிவாசா கோவிந்தான்னு போயிடுறாங்க. இது ராதா கிருஷ்ணன் ராதை உள்ளார போட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வெளியில் எடுத்தோம். இங்கவும் ரொம்ப அமைதியாக இருக்கும், நல்லா இருக்கும். துளசி தீர்த்தம் தராங்க, சாமியை அமைதியாக பார்க்கலாம். ரொம்ப இவங்க சில அழகாக நல்லா வச்சுருக்குறாங்க. அப்படியே அமைதியாக நின்றுக்கலாம். மேக்ஸிமம் அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டமே இருக்கிறது இல்லை. எல்லாம் கீழே லைன்லேயே ஓடுறாங்க. சீனிவாசா கோவிந்தான்ட்டு ஓடுறாங்க. மேலே இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த முதல் நாள் நைட்டு இந்த பஜனை மடத்தில் நாங்கள் தங்கியிருந்தோம். அதாவது அதிகப்படியான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பெருமாளுக்கு முன்னாடி தங்கணுங்கிறதுக்காக தங்கியிருக்கிறாங்க. இந்த தடவை நாங்கள் அரளிப்பூ எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த அரளிப்பூவெல்லாம் என் வீட்டுக்காரர் மாலையை தொடுத்துட்டு இருக்கிறாரு. இங்கே கொஞ்சம் நேரம் பஜனையை கேட்டுட்டு சேனி கோபுரத்துக்கு முன்னாடி அமர்ந்துருந்துட்டு அப்படியே மாலையை தொடுத்தோம். அன்றைக்கி நைட்டு இங்கே போயிடுச்சிங்களா. இந்த தொடுத்த மாலையை நாங்கள் என்ன செஞ்சோம்னா, நம்ம மேலே அப்படியே வந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த கீழேருந்து மேலே போக்கில் ஒரு பஜனை மடம் இருக்கும். ஒரு பாருங்கள் பஜனை மடம். அரளிப்பூனா மேக்சிமம் அது வாடுறதில்ல. தண்ணி தெளித்து வச்சுட்டோம்னா மாலை கோர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம். பெருமாளில் லட்டு மட்டும்தானே வாங்கிக்கிட்டு வரோம். பெருமாளுக்கு நம்மளும் பூ கொடுக்கலாம்னு நாங்கள் பூ எடுத்துகிட்டு போயிருந்தோம். வந்துட்டார் பஜனை. அங்கே பஜனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரம் பஜனை செய்கிறாங்க. அது ஒரு டைம் டேபிள் படி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கா அவங்க எழுதி முன்பதிவு செஞ்சு பண்ணுவாங்களாட்டது. 24 மணி நேரம் பஜனை பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பூவை கொண்டு போய் கொடுத்தோம்னா தாராளமாக வாங்கி சாமிக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அரளிப்பூ பாருங்கள், சாமிக்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க நினச்சிருப்பாங்க, ஆகா இந்த பஜனைக்காரங்க இன்றைக்கி நமக்கு அரளிப்பூ பெருமாள் கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆகா பெருமாள் நம்ம பூவை போட்டுட்டாங்க, எங்கும் எதிலும் பெருமாள்னு நாங்களும் சந்தோஷமாக பெருமாளை இவரையும் வணங்கிட்டோம். பஜனையை பார்த்துட்டு அப்படியே அன்னதான கூடத்துக்கு வந்தோம். அன்றைக்கி பொங்கல், வெண்பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் பெருமாளை பார்க்குறதுக்கு லைனுக்கு ஓடணும்.